வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஜப்பானை பற்றி பேசினது இல்ல. ஸோ இந்த ஜாப்பனீஸ் கான்செப்ட்ஸ் பற்றி நிறைய முன்னாடி பேசியிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஜாப்பனீஸ் கான்செப்ட் எடுத்து பேசலான்னு நினச்சேன். இந்த ஜப்பான் ஜாப்பனீஸில் வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது, இச்சிகோ சமாய் அப்படின்னு. மேபி ஜாப்பனீஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு சம்திங் மேபி நான் சின்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னா இருக்கும் ப்ரொனவுன்சியேஷன். இந்த இச்சிகோ ஜமாய்ங்கிறது அவங்களோட ஜென் ஸ்கூல்லேருந்து வந்தது. ஜென்னுங்கிறது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் புத்திசம், வேர் தே டூ சிம்பிள் திங்ஸ். அதில் வந்து கரெக்டாக அந்த சிம்பிள் திங்ஸே வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தே ட்ரை டு எக்ஸ்பிளைன் ஹியூஜ்லி ஃபிலாசபிக்கலுக்கு ஐடியாஸ், பெரிய ஃபிலாசபிக்கல் ஐடியாவை சிம்பிள் ஐடியாவிலேருந்து பண்ணுவாங்க. எனக்கு ஒருத்தர் சொன்னார், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு சொன்னார், ஒரு கப்பில் தண்ணி இல்லாமல் எம்டி கப்பு, அதில் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா அது கொட்டிகிட்டே இருக்கும். அது என்ன சொல்கிறாங்கன்னா, உன் மைண்டு அதே தான், உன் மைண்டு அது மாதிரி தான். உன் மைண்டு எம்டி பண்ணால் தான் புது ஐடியாஸ் உள்ளே போகும். ஆல்ரெடி உங்கள் மைண்டு வந்து ஒரு ப்ரீசெட் நோஷனில் பல ஐடியாஸில் இருக்குன்னா, அந்த தண்ணி வந்து நீங்கள் ஃபுல்லாக இருக்குது, அதுக்கு மேலே தண்ணி ஊற்றினா வெளில தான் போகும். அதனால் எம்டி யுவர் மைண்டுன்னு சொல்லுவாங்க. உங்கள் மைண்டை கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணிட்டு தான் நீங்கள் புது கான்செப்டே புரிஞ்சுக்க முடியும். இதை வந்து மாடர்ன் பிஹேவியரல் சயின்ஸில் வந்து இதை வந்து பிகினர்ஸ் மைண்ட் அப்படிம்பாங்க. தட் இஸ், எந்த கான்செப்டையுமே வந்து நீங்கள் ஒரு சின்ன குழந்தை கற்றுக்கிற மாதிரி கற்றுக்கணும். தட் இஸ் சம்திங் இஸ் நியூ, யூஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் சம்திங் நியூ. அதை புதுசாக ஏதோ கற்றுக்கிற மாதிரி கற்றுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இன்னையோடைய இப்போ இச்சிகோ ஜமாய்ங்கிறது இது இல்லை. பட் எதுக்கு நான் அதை சொல்ல வரேன்னா, உங்கள் மைண்டை நீங்கள் எம்டி பண்ணிட்டு தான் எதாக இருந்தாலும் கற்றுக்க முடியும், இன்க்ளூடிங் இச்சிகோ ஜமாய். இந்த மாடர்ன் வேர்ல்டில் என்கிட்ட எல்லா பேரண்ட்ஸ் பேசுகிறது, எல்லாருமே சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியறதில்ல. தட் இஸ் ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு வேலையும் செய்ய முடியறதில்ல. 10 நிமிஷத்துக்கு மேலே ஒரு வேலையில் எங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியறதில்ல. அண்டு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபோனை எடுத்துட்டிங்கன்னா, அந்த ஃபோனை ஃபோன் எடுத்து பேசிவிட்டு ஒரு வீடியோ பார்த்துடலான்னு நினச்சிங்கன்னா, தென் யூ கீப் ஸ்க்ராலிங். அந்த ஸ்க்ரால் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு தெரியாமையே 30 மினிட்ஸ் போயிடுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. சின்ன பசங்க வந்து படிக்கணும் அப்படின்னு உட்காந்தாலே என்ன ஆகிடுறதுன்னா, 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி செல்ஃபோனை பார்க்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைக்கு இப்போ சாப்பாடு சாப்பிட்லன்னா அது கையில் செல்ஃபோனை கொடுக்குறோம். முன்னெல்லாம் நிலா காட்டி சோறு போட்டுன்னு இருந்தாங்க, இப்போ நம்ம செல்ஃபோனை காட்டி சோறு போடுறோம். அதனால் குழந்தைங்களுக்கு வந்து அந்த செல்ஃபோன் அடிக்ஷன் சின்ன வயசுலேருந்தே வந்துடுறது. அந்த செல்ஃபோனை நீங்கள் பிடிக்கிட்டிங்கன்னா அவங்க அப்படியே டிஸ்ட்ரெஸில் போய் காணாமல் போயிடுறாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு வந்ததுனால நம்மளால் வந்து கான்சன்ட்ரேஷனே கிடையாது. இப்போ நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, 3 மணி நேரம் உட்காந்து அவங்களால சினிமாவே பார்க்க முடியலன்னு. வாட் நெக்ஸ்ட்னு குயிக்காக அதை தள்ளிட்டு போய் சினிமாவை எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ முடிச்சிடுறாங்க. இது ஏன்னா வந்து இப்போ வந்து சினிமா உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு, ஓடிடி உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. எதை பார்க்கலான்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக தள்ளிட்டு போகிறீங்க. ஸோ உங்கள் அட்டென்ஷன் ஸ்பேனும் கம்மி ஆயிடுச்சு. முன்னெல்லாம் நீங்கள் சினிமா பார்க்கணுன்னா தியேட்டருக்கு போய் ஒரு பிளாக் ரூம் ஏஸ்தட்டிக்ஸில் தான் நீங்கள் சினிமாவே பார்ப்பீங்க. அண்ட் டிக்கெட்டு கொடுத்து ஒரு இடத்துல போய் உக்காந்துட்டீங்க. ஸோ நல்லாயிருக்கோ இல்லையோ ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கே உட்காந்துட்டு தான் வருவீங்க. ரொம்ப போர் அடித்தா தான் விழுந்து வெளில வந்துடுவீங்க. அதுலேருந்து உங்கள் செல்ஃபோனு கைக்கு வந்தப்புறம் அந்த சினிமாங்கிறது வந்து 2 ஹவர் உட்காந்து பார்க்க முடியாது. ஏன்னா அந்த பிளாக் ரூம் ஏஸ்தட்டிக்ஸில் உங்களுக்கு வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இப்போ தான் செல்ஃபோன்லாம் 15-20 வருஷமாக செல்ஃபோன், அதுக்கு முன்னாடி செல்ஃபோனே கிடையாது. ஸோ அங்கே போய் சினிமா பார்க்க போயிட்டீங்கன்னா உங்களை 3 ஹவர் யாருமே கான்டாக்ட் பண்ண முடியாது. என்ன ஆனாலும் நீங்கள் திரும்பி வீட்டுக்கு வந்தப்பறம் தான் உங்களை கான்டாக்டே பண்ண முடியும். அண்டு இது கிடையாது, பேஜர் வந்தது, பேஜரும் ஃபோனும் வந்தப்புறம் தான் அங்கே போனாலும் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரும். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் இந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருந்தோம். இச்சிகோ ஜமாய் அப்படிங்கிறது என்னென்னா, கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது. ஒரு வேலை, 1 ஒர்க் அட் அ டைம். ஒரு சமயத்தில் ஒரு வேலை, அந்த வேலையில் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ்டாகி இம்மர்ஸ் ஆகி இருக்கிறது. டு சச் அ வே
நீங்களும் பண்ணுற டாஸ்க்கும் ஒன்றாயிடுவீங்க. தட் இஸ் நீங்கள் ஒரு கணக்கு பேப்பர் எழுதுறீங்க, மேக்ஸ் பேப்பர் எழுதுறீங்கன்னா, நீங்கள் வந்து நீங்களும் அந்த மேக்ஸும் ஒன்றாயிடுவீங்க. ஸோ த மேக்ஸ் இஸ் ஆப்ரேட்டிங் த்ரூ யூ அந்த பேப்பரில் எழுதுறதுக்கு. ஸோ நீங்கள் வேற இல்லை, அந்த மேத்தமேட்டிக்ஸ் வேறு இல்லை. அப்போ இந்த மேக்ஸ் ஒரு லாங்குவேஜ் மாதிரி ஆயிடுச்சுன்னா, அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் அது பேப்பர் எழுதுறதுங்கிறது. அட் த ஹையஸ்ட் இது ஃப்ளோ அப்படிம்பாங்க. அட் தி ஹையஸ்ட் ஃபார்ம் அதுதான் சப்ளைமாக இருக்கிறது தான் இந்த ராமானுஜம் மேக்ஸ் போடுறதோ இல்லை ஆனந்த் செஸ் ஆடுறதோ அது மாதிரி சப்ளைம் ஃப்ளோவில் நீங்கள் இருப்பீங்க. இது எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இந்த இச்சிகாயிசமை. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த குழந்தைங்களுக்கு படிக்கணும்னு சொல்லி கொடுக்குறச்ச நீங்கள் உங்கள் செல்ஃபோனை பக்கத்துலேயே வச்சுக்கக்கூடாது. செல்ஃபோனை பக்கத்து ரூமில் வச்சு பூட்டிடுங்க. உலகமே போனாலும் அந்த 1 மணி நேரத்துக்கு செல்ஃபோனே தொடாதீங்க. 2வது, பிரிண்டட் நோட் புக்ஸ் யூஸ் பண்ணி ஃபிசிக்கல் டெக்ஸ்ட் புக் வச்சு சொல்லி கொடுத்தீங்கன்னா பெட்டர். ஏன்னு சொல்கிறேன் சார், நோட் புக்லேயே இப்போ எல்லாம் வந்துருச்சு, நாங்கள் வந்து டிஜிட்டல் ஃபார்மில் படிக்கிறோம் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் லேப்டாப் திறந்து வச்சுப்பீங்க. 10 நோட்டிஃபிகேஷன் அதில் வரும். ஃபஸ்ட்டு இமெயில் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ தான் சின்ன பசங்களுக்கு கூட இமெயில்ஸ் நிறைய வருது. அவன் படிக்கிறத விட்டு அந்த நோட்டிஃபிகேஷனை வேடிக்கை பராக் பார்த்துன்னு இருப்பான். ஒரு வாட்டி யாராவது ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு இமெயிலில் நோட்டிஃபிகேஷன் வரும். உடனே அதை திறந்து பார்க்கணும்னு தோணும். ஏன்னா இமெயிலை பார்த்த உடனே இந்த படிப்பை விட்டுட்டு அந்த இமெயிலை திறந்து பார்க்கணுங்கிறது. அதனால் இந்த மாதிரி ஃபிசிக்கல் நோட் புக் அண்ட் ஃபிசிக்கல் பேப்பரை வச்சு படிச்சிங்கன்னா இந்த மாதிரி இந்த டிஸ்ட்ராக்ஷனே இருக்காது. நீங்கள் உங்கள் லேப்டாப்பை ஷட் பண்ணி குப்பையில் ஒரு கார்னரில் போட்டுட்டு அவன் கையில் டெக்ஸ்ட் புக்கையும் கொடுத்துட்டு பேப்பர் பென்சில்னு கையில் கொடுத்துட்டிங்கன்னா நோட் புக் பண்ணுறது இந்த பேப்பர்லேயும் பென்சில்லையும் பண்ணிட்டுருப்போம். இதனால் என்ன ஆகும்னா மசில் மெமரி கூட இம்ப்ரூவ் ஆகும். கையால் எழுதின்னு பாடினான்னா மசில் மெமரி கூட இம்ப்ரூவ் ஆகும். இல்லை சார், வேறு வழியே கிடையாது, அப்படி நாங்கள் வந்து லேப்டாப் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஐபேடு தான் யூஸ் பண்ணணும், இப்போல்லாம் மாடர்ன் ஸ்கூலிங் சிஸ்டமில் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, எல்லா டேப்பையும் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த லெசன் டேப் மட்டும்தான் ஓப்பனாக இருக்கணும். லேப்டாப்லேயும் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃபாக இருக்கணும். இதை தான் பண்ணணும். ஸோ இது என்ன சார் நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஈஸி, பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, முதல்ல ஃபஸ்ட்டு 20-25 நிமிஷம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2வது 25 நிமிஷம் இட் வில் பிகம் ஈஸியர். 4வது வாட்டி 5வது வாட்டி பண்ணுறச்ச இட் வில் பிகம் வெரி ஈஸி. இட் வில் பிகம் செகண்ட் நேச்சர். இல்லை என்னால் இதை பண்ண முடியல அப்படின்னீங்கன்னா, அங்கே தான் இங்கேயே இதே சேனலில் முன்னாடி பேசியிருக்கேன், ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி பொமடேரோ டெக்னிக்னு ஒன்று இருக்குது. 25 நிமிஷம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா 5 நிமிஷம் பிரேக். ஆனால் இந்த 5 நிமிஷம் பிரேக்கில் உடனே நீங்கள் எடுத்துன்னு போய் செல்ஃபோன் எடுத்து உங்கள் இமெயில் செக் பண்ணிங்கன்னா வேஸ்ட். அந்த 5 நிமிஷம் பிரேக்கில் ஹெவி ப்ரீதிங், அந்த பிரெத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி தண்ணியை குடிச்சிட்டு பாத்ரூம் போகிறது, இதெல்லாம் மற்றதை டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுலேருந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறீங்களே தவிர பட் யூ ஆர் நாட் ட்ரான்ஸ்ஃபரிங் தட் ஃபோக்கஸ் டு சம்படி எல்ஸ். இது ஏன் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்னா, பிரெயினுங்கிறது ஒரு மசில். அது அது ஒர்க் பண்ண இட் வில் பில்ட் ஸ்ட்ரென்த். எப்படி நீங்கள் டம்பல்ஸ் தூக்க உங்கள் பைசப் ஸ்ட்ராங்காக இருந்தோ அதே மாதிரி தான் உங்கள் மசில். ஸோ அதை நீங்கள் பிரெயினை ட்ரெயின் பண்ண தான் அது பெட்டராகும். ஸோ ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அங்கேருந்து ஃபோக்கஸ் ஈஸியாக போயிடுச்சு, இன்னொன்றுத்துக்கு போயிடுச்சுன்னா திரும்பி வர்றதுக்கு நிறைய எனர்ஜி வேணும். இன்ஃபேக்ட் 70% ஆஃப் தி சுகர் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் தட் யூ யூஸ் தட் கிரியேட் சுகர் எனர்ஜி யூஸ் பை த பிரெயின். ஒன்லி 30% இஸ் யூஸ் பை அதர்ஸ். அதாவது 100ல் 70% உங்கள் சாப்பாட்டிலேருந்து வர சத்து உங்கள் மூளை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நிறைய எனர்ஜி வேணும். இப்போ ஒரு டாஸ்க்லேருந்து இன்னொரு டாஸ்க்கு போயிடுச்சுன்னா அந்த டாஸ்க்கை விட்டு திரும்பி இங்கே வரத்துக்கு நிறையா எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜினால் உங்கள் பாடியே ட்ரெயின் அவுட் ஆகிடும். அதனால தான் இந்த 5 நிமிஷம் பிரேக் எடுக்கிறச்ச கூட நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் பண்ணலாம், இங்கே அங்கே எக்ஸசைஸ் பண்ணலாம், தண்ணி குடிக்கலாம், ப்ரீதிங் பண்ணி திரும்பி கம் பேக் டு வாட் யூ ஆர் டூயிங். இன்றைக்கி நான் அந்த வேலையை முடிச்சிட்டேன்
அப்படிங்கப்புறம் நீங்கள் கேம் ஆகிடுங்க. கேமுக்கும் அதே டெக்னிக் தான். கேம் ஆஃப் டெத் ஆடினீங்கன்னா யூ ஆர் இன்சைட் தி கேம் ஆஃப் டெத். அது கேம்ஸில் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இதுன்னு சொல்கிறதுல நானே ஸ்பெஷலிஸ்ட்டு. அதில் அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷனை உங்கள் படிப்பில் கொண்டு வரணும். அதுக்கு செல்ஃபோனையும் ஐபேடையும் அடுத்த ரூமில் வச்சு பூட்டிடுங்க. இதை தான் வந்து இச்சிகோ ஜமாயின்னு அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.